எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. அப்போ நண்பர்கள், மனைவி இவங்களுக்கு வைத்திய செலவுகள் உண்டான்னு கேட்டால் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வைத்திய செலவுகள் உண்டு. அதை கொஞ்சம் வைத்திய செலவு இல்லாமல் சுப செலவாக இந்த வெக்கேஷனில் எங்கேயா டூர் போட்டு சுற்றிக்கிட்டாங்கன்னா சுப செலவு சுப விரயமாக மாறிடும். தேவையில்லாமல் வைத்தியத்துக்கு செலவழிக்காமல் சுப விரயமாக மாற்றிக்கிட்டாங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். மேஷம் முதல் மீனம் வரை இருக்க 12 ராசிக்கான வைகாசி மாத பலன்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நெல்லை சோமசுந்தரம் ஐயா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஃபைன் டைம் சக்கர நேயர் அனைவருக்கும் வணக்கம். ஓகே சார், சித்திரை மாதம் முடிஞ்சிருச்சு, வைகாசி மாசமும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதத்துக்கான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பலன் எப்படி அமைஞ்சிருக்கு? நல்லதுமா. எல்லா 12 ராசியும் பேசிடலாம். சித்திரை போன மாதம் பேசி முடித்தோம். இன்னும் கத்திரி வெயிலோட தாக்கம் இன்னும் இருக்க தான் செய்யுது. சித்திரையில் உள்ள இது இருக்க தான் செய்யுது. இப்போ பிறகுற மாதம் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி இந்த மாதம் மே 15லேருந்து ஜூன் 14 வரைக்கும் வைகாசி மாதம் அப்படிங்கிற தமிழ் மாதம் பிறக்கும். தமிழ் மாதங்கிறது நம்ம வழக்கமாக சொல்கிறது என்னென்னா சூரியனோட டிரான்சிட் தான் தமிழ் மாதம் அப்படிங்கிறது. அப்போ சூரியன் வந்து 12 ராசிக்கு 12 மாதம். அப்போ மேஷம் அப்படிங்கிற ராசியில் சூரியன் உள்ளே வரும்போது நம்ம வந்து சித்திரைன்னு தமிழ் முதல் மாதமாக எடுப்போம். அப்போ மேஷத்துலேருந்து சூரியன் நகண்டு ரிஷபராசிக்குள்ளே வரக்கூடிய இந்த மே 15ஆம் தேதியை தமிழ் மாதத்துக்கு வைகாசி மாதம்னு எடுப்போம். ஆக்சுவலாக இந்த வைகாசி மாதத்தில் என்ன வருதுன்னா முகூர்த்த நாளுங்கிறது எல்லா மாதமும் கொடுப்பாங்க. ஆடி மாதத்துக்கும் கொடுப்பாங்க, மார்கழி மாதத்துக்கும் கொடுப்பாங்க. அது பஞ்சாங்கத்தில் பொதுவாக கொடுக்குற விஷயம். பட் இந்த மாதத்தில் என்ன வருதுன்னா இந்த மாதத்துக்கு பேர் வந்து மலை மாதம்னு பேர். மலை மாதம்னா 2 அமாவாசை இல்லை 2 பௌர்ணமி வந்தால் சுபகாரியங்கள் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது ஜோதிட விதி. ஆனால் நிறையா ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கிறாங்க. பட் பொதுவாக என்னென்னா மலை மாதங்கிறது அவ்வளோ விசேஷமான மாதம் கிடையாது. நல்ல விசேஷங்கள் பண்ணுறதுக்கு, அதாவது கல்யாணம், கிரகப்பிரவேசம், அப்புறம் வீடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம்ங்கிறது மலை மாதத்துக்கு உண்டானது. இந்த மாதம் அப்படி தான். அது 3-4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படி வரும். ஏதாவது ஒரு மாதம் இந்த வருஷம் வருது. வைகாசி மாதம் வந்து மலை மாதமாக வருது. 2 அமாவாசை வருது இந்த இதில். ஸோ ஆனால் வைக்கிறவங்க ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி கால சூழ்நிலை எதையும் வந்து ஒரு மாதத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நடக்குது. இந்த மாதத்தில் உள்ள விசேஷம் அதுதான். வைகாசியில் உள்ள இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம்ங்கிறது சிறப்பு. முருகனுக்கு விசேஷமான நாள். அன்றைக்கி நம்மாழ்வார் இவங்களை கோயில் போய் வழிபடலாம், பெருமாள் வழிபடலாம், அம்பாள் வழிபாடுங்கிறது இந்த மாதம் சிறப்பான விஷயங்கள்ங்கிறது அது. வைகாசி விசாகம்ங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 30/5/26 வைகாசி 16ஆம் தேதி சனிக்கிழமை வைகாசி விசாகம் நட்சத்திரம் வருது. விசாக நட்சத்திரம். அதனால் அது வந்து வைகாசி விசாகம்னு சொல்லி முருகனுக்கு சிறப்பாக கொண்டாடுவோம். அப்புறம் இந்த மாதத்தில் உள்ள இது பார்த்திங்கன்னா வாஸ்து நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வைகாசியில் வந்து வைகாசி 21 4/6/2026 வியாழக்கிழமை காலையில் 10:06 10:42 வரைக்கும் வாஸ்து செய்வதற்கு சிறப்பான நாள். வாஸ்து செய்கிறதுனா அந்த பூமி பூஜை போடுவாங்க. ஒரு பில்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு பூமி பூஜை. பூமி பூஜை நீங்கள் அந்த வாஸ்து நாளில் போட்டிங்கன்னா பில்டிங் எப்போ வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம். அப்போ பூமி பூஜை போடுறதுக்கு வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவோம். அவர் முழிக்கிறது, அவர் நித்திரை கலைஞ்சு முழிக்கிற நேரம் அப்படிங்கிறது. அந்த நல்ல நேரத்தில் பூமியை தோண்டி நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வேலை தடை இல்லாமல் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் வாஸ்து நாளுங்கிறது இந்த வருஷம் 4/6/2026 வருது. அதனால் வாஸ்து நாளையும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அது மாதிரி இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சியும் இந்த வைகாசியில் இருக்குது. மாத பயிற்சி கிரகங்கள் வேறு, வருட கிரக பயிற்சியும் இந்த வைகாசி மாதமே வருது. குரு பயிற்சி பலன்கிறது நம்ம தனியாக பேசலாம். ஓகேங்களா? சரி, பொது பலன் பேசுறதுக்கு முன்னால் நம்ம வழக்கமாக விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு போய்க்கலாம். வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரான் நோக்கு உண்டாம் மேனி நுடங்காத பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மறுபடியும் ஃபைன் டைம் சக்கர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். ஓகே சார், அடுத்ததா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாச பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? ரிஷபம் கடின உழைப்பாளிகள் எப்பவும் சொல்கிறது. ஏன்னா ரிஷபத்துக்கு மாடு சிம்பல்கனால உழைப்பாளிகள், உழைக்கிறதுக்கு அஞ்சாத ஆட்கள். அப்போ உழைப்புக்கு அதாவது ரெகக்னேஷன் கொடுக்கக்கூடிய சூரியன் ரிஷப ராசிக்குள்ளேயே வராரு. அப்போ 4வது வீட்டுக்குரிய சூரியன் ராசிக்குள்ளேயே வராரு. அப்போ என்ன ஆகுதுன்னா 4வது வீடுங்கிறது சுகஸ்தானத்தை குறி அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம். சுகஸ்தானம்னா வீடு, மனை, வாகனம், தாயார் இதெல்லாம். அப்போ ஒரு வீடுனா 2-3 வீடு இருந்தால் சுகமாக
வண்டி ஒரு 2-3 வண்டி இருந்தால் சுகமா, ஒரு 5 பிளாட் வச்சுருக்கிறேன்னா சுகம். என்றைக்குனாலும் கல்யாணம் ஆகி பெரிய ஆளாலும் சரி, தாயார் அப்படிங்கிறது போனோமா மடியில் படுத்து தூங்கலாம். அப்போ அது ஒரு சுகம். அப்போ சுகஸ்தானம்னு கொடுத்துருக்குற அந்த 4 கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா வீடு, மனை, வாகனம், தாயார் அப்படிங்கிறது சுகம். அப்போ அந்த சுகஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் வந்து இந்த மாதம் என்ன ஆகிறாருன்னா ராசிக்குள்ளேயே வந்துடுறாரு ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதனால் இவங்களுக்கு என்னென்னா படுத்துக்கிட்டே சுகமாக இருப்பாங்க. தொட்டது ஈஸியாக நடக்கும், நல்ல சுகத்தை அனுபவிக்கக்கூடிய மாதம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாத இது. அந்த ராசிக்குடைய சுக்கிரன் ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் அதிபதியான சுக்கிரன் அதுக்கு 2வது வீடான மிதுனத்துக்குள்ளே 15ஆம் தேதியே அவர் என்டர் ஆகிடுறார். 15/5 சுக்கிரன் 2வது வீட்டுக்கு வந்துடுறார். அப்போ தனக்காரகன் 2வது வீட்டில் வந்துடுறாரு. அதாவது தன் வீட்டுக்கு ஆட்சியான ராசிநாதன் 2வது வீட்டுக்கு வந்துடுறாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ பண வரவுங்கிறது இவங்களுக்கு நல்லாவே இந்த மாதம் இருக்கும். அப்புறம் அந்த வீட்டுக்குடைய 2வது வீட்டுக்குடைய புதன்கிறவர் என்ன பார்த்தீங்கன்னா புதன் ராசியிலே இருக்கிறார். அப்போ புதனும் ஸ்ட்ராங்காக இருந்தார், ராசியாதிபதி 2வது வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ பணங்கிறதுக்கு இவங்க லேசாக முயற்சி பண்ணாலே போதும். முயற்சி இல்லாமல் இருந்தாலுமே இவங்களுக்கு இந்த மாதம் பணங்கள் தேடி வரும். ஏன்னா சுகாதிபதி ராசிக்கு வந்துட்டார். அப்போ எப்படியோ சுகத்தையும் விஷயங்கள் காசு பணத்தையும் கொடுத்தாகணும். அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அது எல்லாமே சிறப்பாக இருக்கும். 2வது வீட்டில் இது வரைக்கும் இருந்த குரு, இது வரைக்கும் பண வரவை நல்லா கொடுத்துக்கிட்டு இருந்த, அதிகமான பண வரவை கொடுத்துட்டு இருந்த குரு பயிற்சி இந்த மாதம் ஆகிறதுனால ரிஷபத்துக்கு 2வது வீட்டில் இருந்த குரு 3வது வீட்டுக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அது கொஞ்சம் பெரிய பண வரவுகளை தடுக்கும். அதுக்கப்புறம் சனிங்கிறது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்குது. ரிஷபத்துக்கு அது ஒரு சின்ன இடைஞ்சல். லாபஸ்தானத்தில் சனி உட்கார்றது என்னென்னா தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய லாபங்கள் பெருசு எதிர்பார்க்கறது கிடைக்கும், ஆனால் தாமதமாக கிடைக்குங்கிறது தான் ரிஷபத்துக்கு உண்டானது. 12வது வீட்டுக்கு அதிபதி 12க்கும் 7க்கும் உடையவர் 12லே இருக்கார். அப்போ செவ்வாய் வந்து இந்த மாதம் வந்து இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய பிளானட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தான் இடைஞ்சலை கொடுக்கக்கூடியது. ஏன்னா 7ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் 12க்கும் உடைய செவ்வாய் 12லே ஆட்சி பெற்று உட்காருது. அப்போ 12ஆம் இடம் வைத்தியம், 7ஆம் இடம் மனைவி, நண்பர்கள். அப்போ நண்பர்கள், மனைவி இவங்களுக்கு வைத்திய செலவுகள் உண்டான்னு கேட்டால் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வைத்திய செலவுகள் உண்டு. அதை கொஞ்சம் வைத்திய செலவு இல்லாமல் சுப செலவாக இந்த வெக்கேஷனில் எங்கேயா டூர் போட்டு சுற்றிக்கிட்டாங்கன்னா சுப செலவு சுப விரயமாக மாறிடும். தேவையில்லாமல் வைத்தியத்துக்கு செலவழிக்காமல் சுப விரயமாக மாற்றிக்கிட்டாங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும். ஓகே சார், ரிஷபராசிக்காரங்க இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும்? கவனமாக இருக்க வேண்டியது எப்போவுமே இது சித்திரை விகாசிங்கும் போது சூடு சம்மந்தமான விஷயம். ராசிக்குள்ளேயே சூரியன் உள்ளே வராரு. அப்போ சூடு சம்மந்தமானது இந்த இது முடிகிற வரைக்குமே சூடு வெயில் சம்மந்தமான இடைஞ்சல்கள் இருக்க தான் செய்யும். இவங்க இந்த ட்ரிப் வழிபாடுங்கிறது வழக்கமாக சுக்கிரனுக்கு நம்ம வந்து அம்பாள் வழிபாடு சொல்லுவோம். இந்த ட்ரிப் இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் முருகர் வழிபாடு இவங்க தொடர்றது நல்லது. ஏன்னா செவ்வாய் வந்து இந்த ட்ரிப் இவங்களுக்கு கொஞ்சம் வீக் கண்டிஷன். அதனால் செவ்வாய்க்கு அதிபதியான முருகனையும் துர்க்கையை யாரையோ வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஓகே சார், அடுத்ததாக இந்த வைகாசி மாதத்துக்கு ரிஷபராசிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? ரிஷபராசின்னு பார்த்தீங்கன்னா 4 கூடியவர் ராசிக்கே வந்துடுறாரு. அப்போ சுகாதிபதி வர்றதுனால என்னென்னா இவங்க 60க்கு மேலே 70 கிட்ட இவங்களுக்கு மதிப்பெண்கள் நல்லாவே இருக்கும்.